டைலாக்கே இல்லாம ஒரு செக்மெண்ட்டை கொண்டு போக முடியுமா? இப்படி ஒரு செக்மெண்ட் தான் மண்டே நைட் ரால நடந்துச்சு. அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறவங்க எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, என் சேனலோட பயோலயும் லிங்க் இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? லிட்டரலா இந்த செக்மெண்ட்ல ஜஸ்ட் என்ட்ரன்ஸும் இன்ட்ரோவும் அண்ட் ஆடியன்ஸ் சிஎம் பங்க் நேமையும் செத் ரோலன்ஸ் அண்ட் ரோமன் ரிங்ஸ் நேமையும் தான் கத்திக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் நான் கூட பால் ஹேமன் எதுக்கு செத் ரோலன்ஸ் கூட சேர்ந்தாருன்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அதுவும் இல்ல. அப்ப எதுவுமே இல்லாம எப்படி ப்ரோ இந்த செக்மெண்ட் ஓட்டினாங்கன்னு கேட்டீங்கன்னா, இருங்க பா, இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குன்ற மாதிரி செத் ரோலன்ஸ் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது சிஎம் பங்க் வந்தாரு. செத் ரோலன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு பால் ஹேமன் பக்கம் திரும்பும் போதோ செத் ரோலன்ஸ் மறுபடியும் சிஎம் பங்க ஹிட் பண்ணி ஸ்டாம்ப் போட்டிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் எண்ட் டைட்டில் கார்டு போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான் போல இந்த எபிசோடுன்னு நினைக்கும் போதோ ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஓடிசின்னு கத்துவாங்க. உண்மையாவே ஓடிசி வருவாரு. வந்து செத் ரோலன்ஸ்க்கு ஸ்பியர் அண்ட் பால் ஹேமனுக்கு சூப்பர்மேன் பஞ்ச். சரி, அவ்வளவுதான், இதோட இந்த செக்மெண்ட் முடிஞ்சிரும். மறுபடியும் இவங்க 3 பேருக்கும் மேட்ச் வைப்பாங்க. அவ்வளவுதான், இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் வச்சாங்க பாரு ஒரு ட்விஸ்ட். ஸ்பியருக்கே ஸ்பியரா அப்படின்ற மாதிரி பிரான் பிரேக்கர் வந்து ரோமன் ரிங்ஸ்க்கு ஒரு ஸ்பியர். எல்லாருமே செம ஷாக்கு. இந்த ட்விஸ்ட் மட்டும் இல்லன்னா WWE அரைச்சமாவே அரைச்சிருப்பாங்க. ஆனா லிட்டரலி பாக்குற எனக்கே கூஸ் பம்ஸ். இதுல நேர்ல பாத்திருந்தா எப்படி இருந்திருக்கும். சரி, கதைக்கு வருவோம். பிரான் பிரேக்கர் சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரிங்ஸ் 2 பேரையும் பொளந்து கட்டிட்டாரு. பிரான் பிரேக்கர் ரோமன் ரிங்ஸுக்கு பேரிகேட்ல சூப்பர் ஸ்பியர் போட்டிருப்பாரு. அப்புறம் செத் ரோலன்ஸ் 2 பேருக்குமே ஸ்டாம்ப் போட்டிருப்பாரு. அண்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் பால் ஹேமன் தான். செம்ம பிளான் தலைவா. ரூமர்ஸ்ல சொல்ற மாதிரி பிரான் பிரேக்கர் இப்போ பால் ஹேமன் காய் இல்ல, இப்போ 2 பேரு செத் ரோலன்ஸ் அண்ட் பிரான் பிரேக்கர். செத் ரோலன்ஸ் பத்தி ஒன்னு சொன்னாரு பால் ஹேமன். ரெசில்மேனியா 41ல எப்படி செத் ரோலன்ஸ் மெயின் ஈவென்ட் பண்ணாரோ அதே மாதிரி ரெசில்மேனியா 42ல மெயின் ஈவென்ட் பண்ண போறாராம். அண்ட் கடைசியா எல்லாருக்குமே கேட்சி இன்ட்ரோ வைக்கிற மாதிரி பால் ஹேமன் செத் ரோலன்ஸ்க்கு ஒரு கேட்சி இன்ட்ரோ வச்சிருப்பாரு. அண்ட் அது நல்லாவே இருந்துச்சு. சோ உங்களுக்கு இந்த செக்மெண்ட் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் எதனா மிஸ் பண்ணிருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அண்ட் முக்கியமா எல்லாருமே மைண்டையும் ஹெல்த்தையும் நல்லா பாத்துக்கோங்க. பாய்.